ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ரீபர்ன் ஆஸ் த மாஸ்டர் ஃபார் த ஹில் அப்படின்ற ஒரு அனிமி சீரிஸோடைய எபிசோட் நம்பர் 9 தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமி சீரிஸ் ஒரு ரீஎன்கார்னேஷன் அனிமி சீரிஸ் அப்படின்ற வச்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அட்வென்ச்சர் கொண்ட காமெடி கலந்த பயங்கரமான ஹியூமர் காமெடி கொண்ட ஒரு சீரீஸ்னு சொல்லலாம். இதனால் விழுந்து விழுந்து சிரித்த இந்த மாங்கா படிக்கும்போது இன்னும் விழுந்து விழுந்து சிரிச்சோட அருமையாக வரும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே வளவலான்னு போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து அந்த முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இப்போ எவ்வளோ வழியா ஒரு வழியாக ஹீரோ முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, ஏமாம்பா நீ தப்பிச்சுட்ட, அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரே ஒரு இதுவாக மாறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முதல்ல வந்து அவங்கள அட்டாக் பண்ண, இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயோ ஓடுலே கைப்புள்ளே ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலியையும் அவளையும் ஓட சொல்லிட்டு இவனும் ஓட அந்த குரக்ரைல் அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய முதல்ல வந்து இவங்கள தாக்க விடுது. அது மட்டும் இல்லாமல் இவங்கள பயங்கரமாக வந்து தாக்க வரும்போது ஐயோ சீக்கிரமாக ஓடலே 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 ரன் 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 சீக்கிரம் ஓடு ஐயோ இவங்க கிட்ட மாட்டோனாமா நம்ம கைமா தான் சிக்கன் குருமா மாதிரி கைமா தான் மனுஷ குருமா தான் ஒழுங்கா ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டே எலிப்பையலே ஓடிட்டியாலே என்னை விட்டுட்டு ஓடிட்டியாலே அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து புலம்பிக்கிட்டே ஓடுன்னு ஓடுறான். இந்த பக்கம் வந்து ஏப் கிட்ட கேட்குறான், எப்பா இந்த மாதிரி ஸ்மால் பர்சன் கிட்டலாம் இந்த மாதிரி பண்ணலாமா, நான் அப்போவே சொன்னேன், டே நீ தான்டா சொன்ன அதை ஆய்வு பண்ணணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, டே சீக்கிரமாக அனலைசிஸ் பண்ணி முடிடா, ஏலங்க அந்த ஃப்ரூட்டை தாடா, அந்த பழத்தை தடா திரும்ப மாஸ்டர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்ல, அம்மா நான் ஒன்றும் சயின்டிஸ்ட் எல்லாம் கிடையாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பவரை வச்சு தான் உனக்கே நான் எவாலுவேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, டே தம்பி இப்போ உன்னுடைய ஓஸ்டா உன்னுடைய ஓனர்ரா ஒழுங்காக குடுறா அந்த ஃப்ரூட்டை குடுறா இல்லைன்னா நான் சேர்த்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கதற இவனும் வந்து சரி நான் தரேன், ஆனால் என்னாலே முடியாது, இப்போதைக்கு நானே அனலைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் சமாளித்து ஓடு தப்பிக்க பாரு அப்படின்னு சொல்ல, இவனை நம்பினது நான் ஒரு எருமையை நம்பியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ தான் கொஞ்சம் வருத்தப்படுறான். நான் அவசரப்பட்டு அதை சாப்பிட்டுட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ ஆமாம் அப்படின்லாம், எப்பா உன்னை நான் வந்து இதுவெல்லாம் சொல்லியிருக்கேன், சரி உன்னை சைன்இன் பண்ணதுக்கு ஒரு கிளாத்தாவது தடா அப்படின்னு சொல்ல, சரி நான் தந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குறான். அதை போட்டுட்டு பயங்கரமாக இருக்க நம்ம ஹீரோனினே வச்சுக்கலாம். நம்ம இந்த ஏப்பை ஹீரோனியும் வந்து அங்கேருந்து கிளம்பி பயங்கரமாக வந்து அப்படியே அங்கேருந்து உள்ள மேலே போயிட்டே இருக்கும்போது, என்னப்பா ஒரு வேளை தப்பிச்சுட்டு இவளுடைய ஸ்கில் வர பயங்கரமாக அது பெஸ்ட்டாக ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ ஒரு ஏப்பாக இருந்ததை விட இப்போ பயங்கரமாக மரம் ஏறுறான், நானும் பயங்கரமாக மரம் ஏறி ஆகணும், ஏறுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து பயங்கரமாக மரம் ஏறிடுறான். அங்கேருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். தப்பிச்சு ஆரம்பித்த உடனே அப்போ அவனுக்கு கொஞ்சமாக ஏதோ ஒரு டவுட் வருது. இங்கே பயங்கரமாக மரம் ஏறிட்டு இருக்கும்போதே நான் ஹியூமன் ஃபார்மில் இருக்கேன், ஆனால் என்னால் வந்து மாஸ்டர் பவரை யூஸ் பண்ண முடியுது, ஆனால் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியல, ஒரு சின்ன அளவுக்கு தான் வந்து மாஸ்டர் பவரை யூஸ் பண்ண முடியுது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் அந்த முதல்ல வந்து பயங்கரமாக வந்து இதுன்ட்டு இருக்க, சிஸ்டர் என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கீழே விலக போகும்போது அந்த நம்ம ஹீரோனையும் வந்து அப்படியே ஏற்றி விட்டுட்டு, அம்மா தாயே நீ உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் உனக்கு வந்தானே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நின்றுக்கிட்டு, எப்படா 2 பேரும் கீழே விழுவீங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் மூளையை வந்து கொதறணும் அப்படின்ற மாதிரி அந்த முதலைங்க எல்லாருமே வந்து ஆன்னு வாயை பொழந்துட்டு நிற்கிது. எப்பா என்னாச்சு ஏதாச்சு, இந்த ட்ரீ ரொம்ப பிரிட்ஜாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஐயோ இங்கே பாருமா ஏதோ ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்கேருந்து பார்க்க காடியே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்ல, ஏய் இவ்வளோ ரகனகாலத்துலேயே உனக்கு குதூகலம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்த, ஏய் என்ன சண்டை போடலாமா, வா சண்டைக்கு வா, ஒத்தி சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்ல, ஏம்மா நான் சண்டை போடுறேம்மா, இப்போதைக்கு சண்டை போடலாம் விளையாட்டுக்கு நேரம் இல்லாமா அப்படின்னு சொல்ல, அப்போ கண்டிப்பாக சண்டை போடுக்குள்ள நீயா நான் பெஸ்ட்டாக பார்த்துலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பயங்கரமான பெரிய பைத்தான் வந்திருக்கும், அதாவது ஒரு பாம்பு பெரிய பாம்பு வந்திருக்கும். பார்த்தோன்னே ப்ரோ நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, எங்களெல்லாம் சாப்பிடாதீங்க நாங்கள் நல்லா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ பைத்தியக்கார பையன்டா இவன் என்கிட்ட பசன மாதிரியே அங்கேயும் பேசுகிறானே அப்படின்னு சொல்ல, டே குன்கோன் என்னடா பண்ணி தொலைச்சிட்டு இருக்க, சீக்கிரமாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான அதான் பழத்தை கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எப்பா தாயே இன்னும் நான் அனலைஸ் பண்ணிட்டு தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னடா பண்ணி தொலைச்சிட்டு இருக்க சீக்கிரம்டா அப்படின்னு சொல்ல, 100,000 எவால்யூஷன் பாயிண்ட் தேவை, அப்போ தான் நான் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க முடியாது போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அது 1,00,000 பாயிண்ட் தேவை, அடே என்கிட்ட 10 பாயிண்ட் கூட இல்லைடா, கடனை குடுறான்னு செத்துருவோண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்க, என்னால் முடியாதுப்பா, நான் ஒரு சிஸ்டம் என்னை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, நான் பக்கு ஒன்றும் இல்லை, பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, டே நான் 0 அக்கௌண்ட் வச்சுருக்க மாதிரி குடுறா, எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருவேன், அப்புறமா
தெரியுமா, உன்னை கிரியேட் பண்ணவர் உன்னை சாத்துன்னு சாத்துவார் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏ பிரதர் எங்கடா இருக்க, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து அந்த பாம்பு வந்து ஒரே முழுங்கிடும். ஐயோ செத்துட்டானே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஏப்பு வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்க. டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டே இப்போதாவது உள்ள வெளியே வாடா, இந்த நாற்று குடலை பிடுங்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு டேய் இதுலேருந்து எப்படா போகிறது அப்படின்னு சொல்ல. ஏய் நீ இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகலை, நீ எஸ்கேப் ஆகலை, அது வந்து உன்னை கொன்று டைஜஷன் ஆக வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்தே என் பவரை யூஸ் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாத ஸ்டாப் பண்ண அவ்வளோதான், நீ ஒரேடியாக காலி ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குன் சொல்ல. சரி கொஞ்சமாக நான் என் பவரை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து திரும்ப கொண்டு வர பார்ப்பான். ஆனால் ஸ்ட்ரக்சரை கொண்டு வர முடியாது. சரி கொஞ்சமாக கொண்டு வந்து அவன் பவரை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நீ என்ன தான் பண்ணணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல, பாயிண்டை சேரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி என்ன பண்ணுறேன், என் பவரை கொண்டு வந்து கொஞ்சமாக இங்கேருந்து பைத்தானை வந்து உள்ளே காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அங்கே இருக்கிற குடலில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே பிச்சு அப்படியே சாப்பிட்டு இருக்கான். நாத்தான் தாங்கலை இவனுக்கு. ஐயோ இது வர நாத்தான் தாங்கலை, கசப்பாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குடா, நான் சாப்பிட்டதுலேயே கேவலமாக இருக்குடா அப்படின்னா. ஒரு வாட்டி ப்ளஸ்ஸாக சாப்பிட்டீங்க 150 பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க. 150 பாயிண்ட் வருதா, அப்போ நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு பவரை ஏற்றிக்கிறேன், எவாலுவேஷனாக பாயிண்ட்டை ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ வந்து அப்படியே சொல்ல அப்படியே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பைத்தானா உள்ளந்தே காலி பண்ணிடுவான் போல், அவ்வளோ பசியிலக அவ்வளோ வெறியில் இருக்கான் ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் எப்படி தான் ஹீரோ அங்கேருந்து தப்பிப்பான், உண்மையிலேயே வந்து திருப்பியும் காட்ஜிலாவாக மாறுவானா இல்லையான்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.